நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்ல. இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் உள்ளத்துல எரிந்து கொண்டிருக்கும் ஒரு வலி. வெளி உலகத்துக்கு சிரிச்ச முகம் காட்டிக்கிட்டு உள்ளுக்குள் உடைந்து போய்க்கிட்டு இருக்கிறோம் பலரின் வாழ்க்கை இது. ஒரு மனிதன் வீட்ல கடன் பிரச்சனையால வேலைக்கு போக ஆரம்பிச்சா அந்த நாள்ல இருந்து உலகம் அவனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி சிரிச்சு பேசினவங்க கூட பின்னாடி பேசுவாங்க. இவனால முடியல, கடன்ல விழுந்துட்டான் சொல்வாங்க. சில நேரம் வீட்டுக்குள்ளேயே அவனுக்கு மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அவன் அதிகாலையில எழுந்து வேலைக்கு போறான், மாலையில சோர்ந்து வீடு திரும்புறான். ஆனா அவன் மனசுல ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டேங்குது? நண்பர்களே, இப்படி உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சிவபெருமான் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை ஒருவனோட வாழ்க்கையை முழுசாக மாற்றும் சக்தி உடையது. ஏன்னா சிவன் ஒருபோதும் பணத்தால மனிதனை மதிக்க மாட்டார். மனிதன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவன் மனசு உண்மையா இருந்தா அவனை கைவிட மாட்டார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, கடனால உடைந்து போன மனிதனுக்கு சிவன் சொல்லும் 10 வாழ்க்கை ரகசியங்கள். இந்த வார்த்தைகள் வெறும் ஆன்மீக பேச்சு இல்ல. வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்தவனை மீண்டும் எழுப்புற சக்தி இதுல இருக்கு. இந்த வீடியோவை பாதியில நிறுத்திட்டு போகாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில சிவன் சொல்லும் ஒரு வார்த்தை உங்க கண்ணீரையே நிறுத்திடும். இசை, ஒரு காலத்துல ஒரு மனிதன் இருந்தான். நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை. ஆனா சூழ்நிலை மாறிச்சு. அப்பா உடம்பு சரியில்லை, வீட்டுக்கடன், தங்கச்சி படிப்பு, அம்மா மருந்து, எல்லாமே ஒரே நேரத்துல வந்துச்சு. அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். முதல் சில நாட்கள் எல்லாரும் பரிதாபமா பார்த்தாங்க. ஆனா காலம் போக போக அதே மனிதர்கள் அவனை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவனால குடும்பத்தை காப்பாத்த முடியல, இவனுக்கு அதிர்ஷ்டமே இல்ல, இவனோட வாழ்க்கை இப்படிதான்டா. இந்த வார்த்தைகள் அவன் காதுல மட்டும் விழல, அவன் இதயத்துல விழுந்துச்சு. இவனுக்கு அதிர்ஷ்டமே இல்ல, இவனோட வாழ்க்கை இப்படிதான்டா. இந்த வார்த்தைகள் அவன் காதுல மட்டும் விழல, அவன் இதயத்துல விழுந்துச்சு. ஒரு நாள் இரவு முழுக்க அழுதுட்டு கோவிலுக்கு போனான். அங்க சிவலிங்கத்தை முன்னாடி உட்கார்ந்து கேட்டான், எல்லாரும் என்னை எதிரியா பார்க்கறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போ அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டது, உன்னை உலகம் எதிரியா பார்க்கலாம், ஆனா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நண்பர்களே, இதுதான் சிவனின் முதல் வார்த்தை, முதல் ரகசியம். உலகம் உன்னை புரிஞ்சுக்கலன்னா கூட நீ உன்னை வெறுக்காத. நம்ம வாழ்க்கையில பெரிய தப்பு என்ன தெரியுமா? மத்தவங்க நம்மளை மதிக்கலன்னா நாமே நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். சிவன் சொல்றாரு, உன் சூழ்நிலை மோசமா இருக்கலாம், ஆனா அதனால நீ மோசமானவனாகிட மாட்ட. கடன் இருக்கிறது ஒரு நிலைமை, அது உங்க அடையாளம் இல்ல. ஒரு மனிதன் பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு தூய்மையா இருந்தா அவன் தோற்றவன் கிடையாது. இரண்டாவது ரகசியம், அவமானம் வந்தால்தான் மனிதன் பலமாக மாறுறான். நண்பர்களே, வாழ்க்கையில அவமானம் பார்க்காத மனிதன் வளரவே மாட்டான். சிவன் சொல்றாரு, உன்னை இப்ப சிரிக்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இப்ப உங்களை யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? வேலைக்கு போயிட்டும் முன்னேற்றம் இல்ல, கடன்லயே இருக்கான், இவனால எதுவும் ஆகாது, இப்படி சொல்றவங்களை நினைச்சு அழாதீங்க. ஏன்னா சிவன் ஒரு மனிதனை உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அவனை மனசால பலமாக மாற்றுவார். மூன்றாவது ரகசியம், உழைக்கும் மனிதனை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க அதிகாலையில எழுந்து வேலைக்கு போறீங்களா? சோர்வா இருந்தாலும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க தோற்ற மனிதன் இல்ல. சிவன் சொல்றாரு, உன் வியர்வை வீணாகாது. இப்ப உங்களுக்கு பலன் தெரியாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நாள் உழைப்பும் உங்க எதிர்காலத்துக்கு அடித்தளம் கட்டிக்கிட்டு இருக்கு. நான்காவது ரகசியம், கடன் உன்னை சோதிக்கலாம், ஆனா அது உன் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது. நண்பர்களே, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. சிவன் சொல்றாரு, இருட்டு நீண்டாலும் விடியல் வராம போகாது. இப்ப நீங்க கடன்ல இருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் இல்ல. ஒரு நாள் நீங்க இந்த காலத்தை நினைச்சு சிரிப்பீங்க. ஐந்தாவது ரகசியம், அமைதியா இருப்பவன பலவீனம்னு நினைக்காத. சிலர் உங்களை அவமானப்படுத்துவாங்க, நீங்க அமைதியா இருப்பீங்க, அதுக்காக நீங்க பலவீனமானவன் இல்ல. சிவன் சொல்றாரு, அமைதி என்பது உடைந்த மனசின் அடையாளம் இல்ல, அது பொறுமையின் சக்தி. பல பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில முதல்ல தோற்ற மாதிரி தான் தெரிஞ்சாங்க, ஆனா அவங்க உள்ள நெருப்பு இருந்தது. அதே நெருப்பு உங்களுக்குள்ளும் இருக்கு. ஆறாவது ரகசியம், பணமில்லாத நேரத்துல தான் யார் உண்மையா இருக்காங்கன்னு தெரியும். நண்பர்களே, பணம் இருக்கும்போது எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க, ஆனா பிரச்சனை வந்ததும் சிலர் தூரம் போயிடுவாங்க. அப்போதான் நமக்கு உண்மையான மனிதர்கள் யாருன்னு தெரியும். சிவன் சொல்றாரு, உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு அழாத, உன்னோட கூட இன்னும் நிற்கிறவங்களை மதிச்சு வாழ்.
ஏழாவது ரகசியம், ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க இரவுல தூங்காம அழுதுருக்கீங்களா? யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்காக தான். சிவன் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனிதர்கள் உங்க வலிய புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா இறைவன் புரிஞ்சுக்குவாரு. எட்டாவது ரகசியம், உன்னை நீ மாற்ற ஆரம்பிச்சா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கடன் இருக்குதுன்னு கவலைப்படுறத மட்டும் போதாது. சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். தேவையில்லாத செலவு குறைக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதிகாலையில எழுந்து முயற்சி செய்யணும். சிவன் சொல்றாரு, முயற்சி செய்யற மனிதனுக்கு நான் வழி திறப்பேன். ஒன்பதாவது ரகசியம், மனசு உடையாதே. காலம் மாறும். இப்போ உங்க வாழ்க்கை மோசமா இருக்கலாம். ஆனா இதே வாழ்க்கை நாளைக்கு மாறிடும். நேத்து உங்களை அவமானப்படுத்தினவங்க நாளைக்கு உங்களை பாராட்டுவாங்க. சிவன் சொல்றாரு, காத்திருப்பவனுக்கு காலம் ஒரு நாள் நீதி கொடுக்கும். பத்தாவது ரகசியம், சிவனை நம்பி நடந்த மனிதன் ஒருபோதும் தனியா இருக்கிறதில்ல. நண்பர்களே, வாழ்க்கையில சில நேரம் எல்லாரும் நம்மளை விட்டு போன மாதிரி தோணும். ஆனா அந்த நேரத்துல கூட சிவன் நம்ம கூட இருப்பாரு. நீங்க கோவிலுக்கு போய் அழுதுருக்கீங்களா? எனக்கு ஒரு வழிகாட்டு இன்னும் கேட்டிருக்கீங்களா அப்படின்னா நம்புங்க. அந்த கண்ணீருக்கு பதில் வரும். சிவன் சொல்றாரு, உன் வாழ்க்கை இப்ப சோதனையில இருக்கலாம். ஆனா இந்த சோதனை உன்னை அழிக்க வரல. உன்னை உயர்த்த வருது. இந்த உலகம் உங்களை தோற்றவன் என்று சொல்லலாம். ஆனா சிவன் சொல்றாரு, நீ இன்னும் முடிஞ்சு போகவில்லை. நண்பர்களே, வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசு உடையாதீங்க. கடன் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். ஆனா அது எல்லாம் தற்காலிகம். சிவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கிறாரு. இந்த மனிதன் இன்னும் முயற்சி செய்கிறானா? நீங்க இன்னும் முயற்சி செய்றீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இன்னைக்கு வீட்டில உங்களை மதிக்காம இருக்கலாம். நாளைக்கு அதே குடும்பம் உங்களை பெருமையா பேசும். இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க நாளைக்கு உங்களை பார்த்து வியக்கும். அது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்களை நீங்க நம்புங்க. சிவனை நம்புங்க. உழைப்ப நிறுத்தாதீங்க. ஒரு நாள் இந்த கண்ணீர் எல்லாம் உங்க வெற்றி கதையா மாறும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கொடுத்திருந்தா, இந்த வார்த்தைகளை இன்னொரு கஷ்டப்படுற மனிதனுக்கும் பகிருங்க. உங்க வாழ்க்கையில இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு? அத கமெண்ட்ல சொல்லுங்க. சிவன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி காட்டுவார். இன்னும் இது போல ஆன்மீகமும் வாழ்க்கை உண்மைகளும் கலந்த வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில மிகவும் வலிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? வெளியில இருக்கிறவர்கள் அவனை எதிரியா பார்க்கறது இல்ல, அவனோட சொந்த வீட்டிலேயே அவனை புரிஞ்சுக்காம இருக்கிறது. கடன் வந்த உடனே வீட்டோட சூழ்நிலை மாறிடும். முன்னாடி சிரிச்சு பேசிய அம்மா கூட கவலையோட பேசுவாங்க. அப்பா அமைதியா இருப்பாரு. உறவினர்கள் தூரம் போயிடுவாங்க. சில நேரம் வீட்டுல சாப்பிடும் போதும் அந்த மனிதனுக்கு மனசு அமைதியா இருக்காது. நான் எல்லாருக்கும் சுமையா ஆகிட்டேனா? இந்த ஒரு கேள்விதான் அவனை தினமும் உள்ளுக்குள் கொள்ளும். ஆனா அந்த நேரத்துல சிவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை சுமையா நினைக்கிற உலகத்துக்காக உன்னை நீ அழிக்காதே. நண்பர்களே, வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்துல நாம் எவ்வளவு நல்லவங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம கையில பணம் இருக்கா இல்லையா என்பதைத்தான் பார்ப்பாங்க. இதுதான் உலகம். ஆனா சிவன் அப்படி இல்ல. அவர் மனிதனோட பணப்பைய பார்க்க மாட்டார். மனசைதான் பார்ப்பார். ஒரு நாள் ஒரு இளைஞன் சிவன் கோவிலுக்கு போனான். அவன் கண்கள் முழுக்க கண்ணீர். கையில் சம்பளம் வந்திருந்தது. ஆனா அந்த சம்பளத்துல அவனுக்கு ஒரு ரூபாய் கூட மீதி இல்ல. வீட்டு வாடகை, கடன், மருந்து செலவு எல்லாமே அவன் சம்பளத்தை விழுங்கி விட்டது. அவன் சிவலிங்கத்தை முன்னாடி நின்னு கேட்டான், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? அப்போ அவன் மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. நீ இப்ப கஷ்டப்படுறது உன்னை உடைக்க இல்ல, உன்னை உருவாக்க. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சிவன் காரணம் இல்லாம ஒருத்தரையும் சோதிக்க மாட்டாரு. ஒரு இரும்பு வாளா மாறணும்னா அது நெருப்புல எரியணும். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் பெரிய மனிதனா மாறணும்னா வாழ்க்கை அவனை சோதிக்கும். 11வது ரகசியம், அதிகமாக யோசிக்கிற மனசு அமைதியை இழக்கும். நம்மள நிறைய பேர் இரவெல்லாம் தூங்காம யோசிப்போம். நாளைக்கு பணம் எப்படி? இந்த கடன் எப்படி அடைவேன்? வீட்ல என்ன ஆகும்? இந்த கேள்விகள் மனசை மெதுவா உடைக்க ஆரம்பிக்கும். சிவன் சொல்றாரு, நடக்காத நாளை நினைச்சு இன்றைய அமைதியை இழக்காதே. நீங்க உங்க கடமையை செய்யுங்க. மீதியத காலத்துக்கும் இறைவனுக்கும் விடுங்க. ஏன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கையில இருக்காது. ஆனா அந்த பிரச்சனையை தாங்குற சக்தியை சிவன் கொடுப்பார். 12வது ரகசியம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். நீங்க யாரையாவது நம்பி ஏமாந்திருக்கீங்களா? நண்பனுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அல்லது சொந்தங்களால அவமானப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா நினைச்சுக்கோங்க, அது உங்க வாழ்க்கையோட முடிவு இல்ல. அது ஒரு பாடம். சிவன் சொல்றாரு,
உன்னை ஏமாற்றிய மனிதனை வெறுக்காதே. அவன் உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தான். வாழ்க்கையில சிலர் வருவாங்க, நம்மளை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்காக எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சா நம்ம மனசுதான் கெட்டு போயிடும். அதனால நடந்ததை அனுபவமா எடுத்துக்கோங்க. ஆனா மீண்டும் அதே தவறை செய்யாதீங்க. 13வது ரகசியம்: உழைப்பை நிறுத்தாத மனிதனை விதி கூட தோற்கடிக்க முடியாது. நண்பர்களே, சில நேரம் வாழ்க்கை முழுக்க இருட்டாதான் தோணும். ஆனா அந்த இருட்டுக்குள்ள கூட தினமும் எழுந்து போராடுறீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் உண்மையான தைரியம். சிவன் சொல்றாரு, வீழ்ந்த இடத்திலேயே கிடக்கிறவன் தோற்றவன், மீண்டும் எழுந்தவன் வீரன். நீங்க இன்னும் எழுந்து வேலைக்கு போறீங்க, இன்னும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகவில்லை. 14வது ரகசியம்: கஷ்டகாலத்துல கிடைக்கிற அமைதிதான் உண்மையான ஆன்மீகம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு. இல்ல நண்பர்களே, வாழ்க்கை சரியில்லாத நேரத்துல கூட மனசை அமைதியா வைத்திருக்கிறது தான் பெரிய சக்தி. அதனாலதான் சிவன் தியானத்தில் இருப்பவர். உலகம் முழுக்க பிரச்சனை இருந்தாலும் அவர் அமைதியா இருப்பார். அது நமக்கு ஒரு பாடம். வெளியில என்ன நடந்தாலும் உள்ள அமைதி இருக்கணும். அந்த அமைதி வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நம்மளை உடைக்க முடியாது. ஒரு நாள் வருமே, இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினவங்க இவன் இவ்வளவு உயரம் வருவான்னு நினைக்கலன்னு சொல்லும் நாள். ஆனா அந்த நாள் ஒரே நாள்ல வராது. அதுக்காக காத்திருக்கணும், உழைக்கணும், அழுதாலும் முன்னாடி போகணும். சிவன் சொல்றாரு, காலம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் உனக்கானதை அது கண்டிப்பாக தரும். நண்பர்களே, இந்த உலகத்துல யாருமே நிரந்தரமா கஷ்டப்பட மாட்டாங்க. காலம் எல்லாருக்கும் மாறும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை சோதனையில இருக்கலாம், ஆனா நாளைக்கு அது ஆசீர்வாதமா மாறலாம். அது வரைக்கும் உங்க மனசை உடைக்காதீங்க, சிவனை விட்டு விடாதீங்க, உழைப்பை நிறுத்தாதீங்க. ஒரு நாள் உங்க கண்ணீருக்கு பின்னாடி இருந்த காரணம் உங்களுக்கே புரியும். நண்பர்களே, வாழ்க்கையில சில இரவுகள் இருக்கும். அந்த இரவுல தூக்கம் வராது. மனசு மட்டும் 1000 விஷயம் யோசிக்கும். வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் மௌனமா மாடியில நின்னு வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். என் வாழ்க்கை எப்ப மாறும் சிவா? இன்னும் உள்ளுக்குள்ள கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள கூட சிவன் அவனோட மனசுல பேசிக்கிட்டே இருப்பார். நீ தனியா இல்ல. நண்பர்களே, இந்த உலகம் நம்ம கண்ணீரை பார்க்காது, நம்ம தோல்வியை மட்டும் பார்க்கும். ஆனா இறைவன் அப்படி இல்ல. அவர் நம்ம சிரிப்பையும் பார்க்கிறாரு, நம்ம வலியையும் பார்க்கிறாரு, நம்ம முயற்சியையும் பார்க்கிறாரு. அதனாலதான் இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்க, இன்னும் போராடுறீங்க, இன்னும் நம்பிக்கையை முழுசா இழக்கல. அது சாதாரண விஷயம் இல்ல. அது சிவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கும் சக்தி. 15வது ரகசியம்: உன்னை நீ மதிக்க ஆரம்பிச்சா உலகமும் மதிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா தங்களை மட்டும் மறந்துடுறாங்கன்னு சிவன் சொல்றாரு. உன்னை நீ வெறுக்க ஆரம்பிச்ச நாளே உன் சக்தி குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களே, கடன் வந்திருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஆனா அதுக்காக உங்களை நீங்க தாழ்வா நினைக்காதீங்க. உங்க மனசு நல்லதா இருக்கு. நீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே பெரிய மனிதன். 16வது ரகசியம்: என் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு இன்றைய நாளை கெடுக்காதீங்க. வாழ்க்கை ஒவ்வொரு காலையிலும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு தருது. சிவன் சொல்றாரு, இரவு முழுக்க இருட்டா இருந்தாலும் காலையில சூரியன் உதிக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஒளி வரும். இப்ப கஷ்டமா இருக்கிற வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு பெருமையா மாறும். இப்ப உங்களை புரிஞ்சுக்காத குடும்பம் ஒரு நாள் உங்களை நம்பி நிற்கும். இப்ப உங்களை அவமானப்படுத்துற உலகம் ஒரு நாள் உங்களை மதிக்கும். 17வது ரகசியம்: நல்ல மனசு வைத்த மனிதனை சிவன் தாமதமாக சோதிப்பார், ஆனால் அழிக்க மாட்டார். நண்பர்களே, நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்கல, யாரையும் ஏமாத்தல, உண்மையா உழைச்சிங்க. ஆனா வாழ்க்கை மட்டும் உங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்குதா அப்படின்னா கவலைப்படாதீங்க. சிவன் உங்களை விட்டு விடல. அவர் உங்களை இன்னும் பலமாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையும் போது அது முடிஞ்சு போச்சுன்னு தோணும். ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அதே விதை மரமா மாறும். அதே மாதிரி இப்ப நீங்க மண்ணுக்குள்ள புதைந்த மாதிரி உணரலாம். ஆனா நாளைக்கு நீங்க உயரமா வளரப் போகிறீங்க. இசை மெதுவாக உணர்ச்சியாக மாறுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள சிலர் இப்போதே கண்ணீரோட இருப்பீங்க. இது நம்ம வாழ்க்கையே சொல்ற மாதிரி இருக்கு என்ன நினைக்கலாம். ஆம், ஏன்னா இந்த உலகத்துல அமைதியா கஷ்டப்படுற நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காகத்தான் சிவன் இந்த வார்த்தைகளை சொல்றார். கஷ்டப்பட்டு உழைக்கிற உன் கையை நான் ஒரு நாளும் காலியாக விட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உழைப்பை நிறுத்தாதீங்க.
நம்பிக்கையை விடாதீங்க. சிவனை மறக்காதீங்க. ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த நாள்ல நீங்க கடன் இல்லாம அமைதியா தூங்குவீங்க. வீட்டுல சந்தோஷம் இருக்கும். அம்மா சிரிப்பாங்க. அப்பா பெருமையா பார்ப்பார். உங்களை அவமானப்படுத்தினவங்க அமைதியா இருப்பாங்க. அப்போ நீங்க வானத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. என்னை கைவிடாம இருந்ததுக்கு நன்றி சிவா. அதுதான் உண்மையான வெற்றி. பணம் மட்டும் வெற்றி இல்ல. உடைந்த மனசோட இருந்த மனிதன் மீண்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கொடுத்திருந்தா, இந்த வார்த்தைகளை இன்னொரு கஷ்டப்படுற மனிதனுக்கும் பகிருங்க. யாருக்கு தெரியும், உங்க ஒரு ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். உங்க வாழ்க்கையில இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சிவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கண்டிப்பா காட்டுவார். இன்னும் இது போல ஆன்மீகமும் வாழ்க்கை உண்மைகளும் கலந்த வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல உண்மையான சிவன் வார்த்தைகளோடு சந்திப்போம். ஓம் நம சிவாய. நன்றி.